பீகார் மாநிலத்தின் வழியே பாயும் கங்கை நீர் மனிதர்கள் குளிப்பதற்கே தகுதியற்றது. மாநில அரசு அறிவிப்பு. அமெரிக்காவின் அதிகாரப்பூர்வ ஆட்சி மொழியாக ஆங்கிலம் நிர்ணயம். அரசாணையில் கையெழுத்திட்டார் அதிபர் டிரம்ப். பெங்களூரு ஓபன் டென்னிஸ் 2025 இல் ஆடவர் இரட்டையர் பட்டத்தை இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் மற்றும் தைவான் நாட்டைச் சேர்ந்த ரே ஹோ இணை வென்றுள்ளது. உலக வனவிலங்கு தினத்தின் 2025ஆம் ஆண்டிற்கான கருப்பொருள் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் ஃபைனான்ஸ், இன்வெஸ்டிங் அண்ட் பீப்பிள் பிளானட். சுவாவலம்பி மினி என்ற பெண் தொழில் முனைவோர் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது திறன் மேம்பாடு தொழில் முனைவோர் அமைச்சகம் மற்றும் நிதி ஆயோக் அமைப்பு. தமிழகத்தில் முதல் முறையாக சட்டப்பேரவையில் பொருளாதார ஆய்வறிக்கை வரும் 14ஆம் தேதி தாக்கலாகிறது. அரக்கோணத்தில் உள்ள மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையின் ஆட்சேர்ப்பு பயிற்சி மையம் சோழ இளவரசரின் நினைவாக ராஜாதித்ய சோழன் தக்கோலம் என மறுபெயரிடப்பட்டுள்ளது. நிலவில் புளூகோஸ் விண்கலம் வெற்றிகரமாக தரையிறங்கியுள்ளது. இதன் மூலம் நிலவில் தரையிறங்கிய தனியார் நிறுவனத்தின் 2வது விண்கலம் என்ற பெயரை இது பெற்றுள்ளது. மெக்சிகோ ஓபன் டென்னிஸ் போட்டியில் பட்டம் வென்றார் செக் குடியரசு வீரர் தாமஸ் மெக்கா. இது இவர் வெல்லும் முதல் ஏடிபி பட்டம் ஆகும். நாட்டில் வேலைவாய்ப்பு உயர்ந்து வருகிறது. ஆனால் கடந்த 7 ஆண்டுகளாக பணவீக்கத்துக்கேற்ப ஊதியம் உயரவில்லை என நிதி ஆயோக் உறுப்பினர் அரவிந்த் வீரமானி தெரிவித்துள்ளார். வெவ்வேறு மாநிலங்களில் ஒரே வாக்காளர் அடையாள எண் உடையவர்கள் போலி வாக்காளர்கள் அல்ல என்று இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. விபத்து குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதும் தேசிய நெடுஞ்சாலையினரின் பணியாக கருத வேண்டுமென சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வு அண்மையில் உத்தரவிட்டுள்ளது. லண்டனில் மார்ச் 8ஆம் தேதி இசையமைப்பாளர் இளையராஜாவின் சிம்பொனி நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. ஆசியாவிலேயே யாரும் செய்யாத சாதனையாக மார்ச் 8 லண்டனில் சிம்பொனி அரங்கேற்றத்தை இளையராஜா நடத்தவுள்ளார். ஸ்வீடனைச் சேர்ந்த கம்பு ஊன்றி தாண்டுதல் வீரர் அர்மாண்ட் கஸ்டா புதிய உலக சாதனை படைத்துள்ளார். மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு எங்களின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பின்தொடரவும். நன்றி.